செல்லாதே. நீங்கள் கையெழுத்து போட்டு குத்தா வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் அதெல்லாம் பாஸ் பண்ண மாட்டாங்க ராஜா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் தான். இப்போ அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நம்ம மதுரையில் வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில். என்னென்னா, திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்றணும், அந்த நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வச்சுட்டு, அதில் வந்து நம்ம எம்பிக்களெல்லாம் யாரெல்லாம் அதை ஆதரிக்கிறாங்களோ அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவர் மேலே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணணுன்றவங்களாம் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. சபாநாயகர் வாங்கிட்டார். உடனே திமுகலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் குத்தத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசினிருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார், நாயப்பா 100 பேர் கையெழுத்து போட்டாலே எல்லாம் கொடுக்குற மசோதாவெல்லாம் வாங்குவாங்க, மனு கொடுக்குறோன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அது ஜெயிக்குமா? ஓட்டு போடுறப்போ யாரெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அது ஆதரிச்சு அப்படின்னு பார்த்தா உங்கள்கிட்ட அந்த ஓட்டு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏன்னா நீங்கள் வேறு 120 பேர், மிச்சக்கிற 400 பேர் எங்காலுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாசா பேசியிருக்காரு. இந்துக்களை ஆதரிப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில், நீங்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இந்த ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கிட்டே கேட்டாராம். அதை திமுக எம்பியே வந்து இவர்கிட்ட சொன்னாங்களாம், இல்லைப்பா சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வாங்கணுன்றதுக்காக சும்மா ஒரு ஜிமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்பி வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வேலை மெனக்கெட்டு வந்து ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போனாராம். மேடை மைக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்பீக்கர்லாம் போட்டால் பேசணும்னு தோணும், அதுக்காக இப்படியெல்லாம் வாங்கி வந்ததை பேசலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? எந்த திமுக எம்பியாவது வழியக்க வந்து அண்ணாமலைட்டு இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு போவாங்களா? என்ன கேட்குற, எனக்கு புரியல மக்களே புரியவே மாட்டேங்குது மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் பேசுறதை கேட்கும்போது. இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது, அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டாங்க. காரணம் 120 பேர் கையெழுத்து போடல, 100 பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி, அதை வாங்கிக்குவாங்க. ஜெயிப்பதற்கு அவங்ககிட்ட ஓட்டு இல்லை. இந்த பக்கம் இந்து எம்பிக்கள், இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள், இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள், இவங்க 120 தான். ஆனா அந்த பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க. 543ல 120 தான். அது எந்த காலத்திலும் இல்லை. ஆனா எதற்காக இந்த 120 பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க? நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன், இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட, எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க? விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார், டெல்லி விமான நிலையத்தில். அவர் சொன்னாரு, பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர், இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு. நாங்க இந்த மாதிரி டிராமா கீமா பண்ணி 100% எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் 1 ஓட்டு 2 ஓட்டுனாச்சும் வர முடியும். நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க, நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க, உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க, உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க, வேண்டாட்டி வீடு, அது உன் பிரச்சனை.